இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை என் மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே. வேட்புமனு தாக்கல் செய்றாரு இல்லையா, அதுல வந்து சொத்து பட்டியல்லாம் இதுவரை அவருக்கு அனுபவம் கிடையாது. சொத்து பட்டியல்லாம் தெளிவாக சொல்லுவாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அவன் கதவை ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அடிச்சு கொன்றுவன், நீ வெளியில வண்டிய வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல நிக்கிறவன் கல்லு தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படியே வீடியோ இருக்குது. 10க்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கு அவர் பேர்ல, ஆழ்கடத்தல் வழக்கு இருக்கு, கஞ்சா 13 கிலோ கஞ்சாவோட பிடிப்பட்ட வழக்கில் 10 நாளைக்கு முன்னாடியே ஜாமீன் வாங்கியிருக்காரு. இறுதியில் எங்கெங்கெல்லாமோ போய் எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கும் போது இப்படி ஏமாத்தி தொழில் பண்ண ஒரு சீட்டிங் கனிமொழி, அந்த கனிமொழிக்கு நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க, அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். நிறுத்துறது எல்லாமே உங்க விஜய் 234 தொகுதியிலேயே விஜய்னு சொன்னாரு. அதோட பொருள் என்னன்னு இப்ப புரியுதா? விஜய் செய்திருக்கிறார். அதனாலதான் கட்சிக்காரங்க கொந்தளிக்கிறாங்க. யாருன்னே தெரியாதுப்பா. நான் போய் எப்படி நாளைக்கு இவருக்கு ஓட்டு போடுதுன்னு நான் சொல்லுவேன். தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்கிற நிலையில நாங்க போய் புது முகத்தை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? நாங்க ஜாதி வெறிய நானு அப்படின்னு அடையாளப்படுத்துறான்னா அவனை தூக்கி நீங்க முன்னாடி வச்சு அந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் நேற்று வேட்பாளரை பட்டியலை அறிவித்தது பிறகு பாத்தீங்கன்னாக்க எல்லாம் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே பிரச்சனைகளும், குறிப்பா அந்தந்த வேட்பாளருக்கு எதிராக உட்கட்சிக்குள் பெரிய ஒரு கோஷ்டி பூசை உருவாக்கிதான் சொல்ல வேண்டும். காலைல பாத்தீங்கன்னாக்க கம்பத்துக்கு வந்து ஒரு தொகுதி ஜெயராஜ் மிஸ்ரான்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து ஒரு ஜாதி வரிகரன் தன்னை வந்து பிரகடனப்படுத்திருக்காரு. ஆனா அவரு சீட்டு கொடுத்ததான் இன்னைக்கு பெண்கள் கூட இன்னைக்கு பயங்கரமா அவருடைய அலுவலகத்தை அங்க தேனியில ஒரு பெரிய பரபரப்பு ஆயிருக்கிறது. இது போல ஒருத்தர் வந்து 60 இடத்து வெட்டம் இருக்காரு, ஆர்கே நகர் தொகுதிக்காரு. அவரோட வீடியோ இன்னைக்கு வெளியாயிருக்கிறது. இப்படி பல்வேறு எதிர்ப்புகள் உட்கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இல்லையா? முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அது விஜய் எதை விதைத்தாரோ அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். விஜய் தன்னுடைய படங்களில் என்ன நேர்மையான நல்ல விஷயங்களை விதைச்சாரு, வன்முறையை விதைச்சாரு, குடிக்கிறத நியாயப்படுத்தினாரு, தம் அடிக்கிறத ஸ்டைல்னாரு, இதைத்தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. நீங்க எம்ஜிஆர் பாணியில் நான் வந்து அரசியலுக்கு வருவேன். ஏன்னா எம்ஜிஆர் படங்கள்ல தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, அதை ப்ரமோட் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரியான கேவலமான ஒரு நடவடிக்கை எல்லாம் ஒரு படத்துல இருக்காது. அவருடைய கள அரசியலுக்கும் அவருடைய திரைப்படங்களுக்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். நீங்க வந்து அவர் வந்து ஏழைகளின் பங்காளன், ஏழைகளின் பிரச்சனைகளை தீர்க்க வரேன்னு சொன்னார். அதே மாதிரி இங்க களத்திலேயே அவர் அதுக்கான அந்த வயசானவர்களை கட்டி பிடிச்சி அதை செய்யும் போது மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அதை எடுபட்டுச்சு. ஆனா விஜய் செய்யறதுங்கிறது இந்த மாதிரியான பொறுக்கித்தனமான ஒரு படங்கள் அப்படிங்கிறதுனால, பொறுக்கி போக்கிரி இப்பதான் தலைப்பே. அப்படி இருக்கும்போது அதுக்கு ரெலவெண்டான ரவுடிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள வந்து சேர்ந்திருக்காங்க. அதே கூடுதலா வந்து ஜெகநாத் மிஸ்ராங்கிறவர் வந்து தன்னை ஒரு சாதி வெறியன்னு சொல்லிக்கிட்டாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க என்னைய பத்தி. நான் வந்து ஜாதி அடையாளம்லாம் இல்ல, ஜாதி பற்றுலாம் இல்ல, நான் ஒரு சாதி வெறியன் அப்படின்னு தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு நபர். நீங்க சாதி வெறி இன்னைக்கு யாரு மனசுக்குள்ள எல்லாரும் அப்பழுக்கற்று இருக்கிறாங்க, சாதி உணர்ச்சியே இல்லை அப்படி சொல்ல முடியாது. சாதி உணர்ச்சி இருக்கலாம், சிலர் அதுல எக்ஸ்ட்ரீமா சாதி வெறியர்களாக கூட இருக்கலாம். ஆனா தன்னைத்தானே சாதி வெறியன்னு பொது மேடையில ஒருத்தர் பிரகடனப்படுத்துறாரு அப்படின்னா அதே மாதிரி முத்துல நிலைமை இங்க எங்கேயுமே கிடையாது. நீங்க வந்து சாதிய பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா சாதி இல்லைன்னு இல்லை, அந்த அடையாளம் வெளியில தெரியக்கூடாது, அதை நம்ம பெருமையா நினைக்க கூடாது. அப்ப சாதியை வெளியில சொன்னா அசிங்கம். நீங்க பொது வெளியில போய் ஒருத்தர் வந்து என் ஜாதி இதுன்னு ஒருத்தர் பேர்ல போட்டு போனா அதை இழிவுன்னு கருதக்கூடியது இந்த சமுதாயம். ஆனா அதுல போய் ஒருத்தன்
நான் இந்த ஜாதி வெறிய நானு அப்படின்னு அடையாளப்படுத்துறான்னா அவனை தூக்கி நீங்க முன்னாடி வச்சு அந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம். நீங்க இதே விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாரு, நான் பல ஆண்டு காலமாக என் கட்சிக்குள்ள வேலை செஞ்சு அதற்காக உழைத்தவர்களுக்கு தான் சீட்டு, மற்ற கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது. நானு அதுல பணம் இருக்கு எவ்வளவு இருக்கு, வசதி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கொள்ளையடிப்பா எவ்வளவு வச்சிருக்கிறான் அப்படின்னு நான் பார்த்து கொடுக்கல. நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வரேன். என் மக்கள் மன்றத்துல எனக்காக தொடர்ந்து போராடி, எனக்காக போஸ்டர் ஓட்டி, எனக்காக நின்று போராட்டங்களுக்கு, என் பிரச்சனைகளுக்காக நின்ற மக்களுக்காக நான் வாரேன். அவர்களுடைய ரெப்ரசன்டேட், அவர்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னியே. ஆனா இன்னைக்கு தேனி கம்பத்துல அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அங்கே பல மாதங்களாக நாங்க ஒருத்தருக்கு வேலை செய்து கொண்டிருக்கோம். சுபாஷ் சந்தர் அப்படிங்கிறவர்களுக்காகத்தான் நாங்க 3 ஆண்டு காலம் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப கம்பத்துல கொண்டு இவரை நிறுத்துறாங்க. இது கம்பம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அவர்கள் எல்லோரும் ரோட்டுக்கு வீதிக்கு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த வேட்பாளர் எங்களுக்கு தொகுதிக்கு சம்பந்தம் கிடையாது, இவரை போய் நாங்க எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தன்னை ஒரு ஜாதி வெறியர்னு சொல்றாரு. சரி, இது இந்த ஒரு தொகுதியில மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி தெற்கு தொகுதியில எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளரை கொண்டாந்து நிறுத்திட்டு இவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் சுபாஷ் சந்தர்ங்கிற ஒருத்தருக்கு தொடர்ந்து 3 வருஷமா இவர் தான் தாவேகாவினுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்காக பணத்தை செலவழிக்கிறாரு. சும்மா சாதாரணமா கிடையாதுங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளயும் அந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிக்கிறவங்க பணத்தை செலவழித்து கொண்டிருப்பாங்க. ஆனா இவங்க தனிப்பட்ட லாபி காரணமாக, இது வேற விஜய் கூட கிடையாது, எக்ஸாக்டா உங்களுக்கு குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவர்களுடைய லாபி காரணமாகத்தான் இந்த மாதிரி மாற்றப்படுகிறது. விஜய்க்கு என்ன தெரியும் எந்த தொகுதியில யார் நிக்கிறா, யார் மூஞ்சி என்னன்னு யாருக்கு தெரியுமா? விஜய் தெரியுமா? கிடையாது. அப்போ இவர்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் காரணமாக ஊரங்கட்டுக்கிறாங்க. இப்ப அதனால என்ன பண்றான், எவன் பணம் தர்றானோ, எவன் அப்படியே அள்ளி கொண்டு கொட்டுறானோ, 3 கோடி சொல்றாங்க, 3 கோடி அவன் கைக்கு கொடுக்கணும். கூடுதலா ஒரு 3-4 கோடி செலவு பண்ணணும். குறைஞ்சது ஒரு 5-6 கோடியாவது கையில வேணும். அப்படி இருக்கிறவனை மட்டும் வா, உனக்கு எந்த தொகுதியில கேட்கறியோ கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கிற வேலையை இந்த விஜய் செய்திருக்கிறார். அதனாலதான் கட்சிக்காரங்க கொந்தளிக்கிறாங்க. யாருன்னே தெரியாதுப்பா, நான் போய் எப்படி நாளைக்கு இவருக்கு ஓட்டு போடுதுன்னு நான் சொல்லுவேன், இந்த முகத்தை எப்படி அந்த மக்களிடம் போய் நான் பதிய வைப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துலதான் நீங்க விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கணும். நிறுத்துறது எல்லாமே உங்க விஜய் 234 தொகுதியிலையும் விஜய்னு சொன்னாரு. அதோட பொருள் என்னன்னு இப்ப புரியுதா? நீ கிடையாது ராஜா, நீ ஒரு டம்மி. அந்த மாதிரி என்ன சொல்லுது, நாங்க சுபாஷ் சந்திர 3 வருஷமா பதிய வச்சேம்மா. சுபாஷ் சந்திர என்னோட இமேஜ் அவன் டம்மி, கேண்டிடேட் டம்மி. கேண்டிடேட்டுக்கு அதாவது அவனுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. நீங்க ஏதோ எல்லாரும் விஜய்னு சொன்னவனா, ஆஹா நாம விஜயா அப்படின்னு ஒரு கேண்டிடேட் நினைச்சோம்னா, இல்லடா, உனக்கு அடையாளம் கிடையாது, உனக்குன்னு ஒரு சுய அடையாளம் கிடையாது. நீ செலவழிச்சிய பணம் 3 வருஷமா, உன் பொண்டாட்டி தாலியை விட்டு நீ வச்சிருந்த 4 காரை விட்டு டிராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தல, இன்னைக்கு மொத்தமும் போச்சு இல்ல, அத்தனையும் கொண்டாந்து கட்சி கொடிக்காகவும், இன்னைக்கு பாரு மஞ்சையும் சிவப்புமா சேர்ந்த கொடியாவும் துண்டாவும் பொருட்களாகவும் போய் சேர்ந்துச்சுல, இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, நான் தான் இங்க அப்படின்னு சொல்ற இந்த பக்கா ஏமாற்றுதல். அன்னைக்கு கட்சிக்காரம்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு, அதாவது மக்கள் மன்றத்துல இருந்து போஸ்டர் ஓட்டியிருப்பான், கட் அவுட் வச்சிருப்பான், யாரை வளர்க்கறதுக்கு, யாரு பத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு, கட் பண்ணி எஸ் சந்திரசேகர் பெற்ற பிள்ளைய வளர்க்கறதுக்கு எவனோ பணத்தள்ளி விட்டு போட்டான். இன்னைக்கு அதான் அவர் என்ன சொல்றாரு, இப்பவும் நீ செலவு பண்ணு, உனக்குன்னு அடையாளம் கிடையாது, நான் சொல்றவனை கேளு, நீ இவ்வளவு செலவு பண்ணல ஒதுங்கிக்கோ. நாளைக்கு என்ன பண்ணு தெரியுமா, மாப்பிள்ளை தோழன் மாதிரி எவனோ ஒருத்தனை அனுப்பி வைப்பான், நீ அவருக்கு கூட போய் இவருக்கு ஓட்டு போடுங்க. எப்படி, நான் 3 வருஷம் வேலை பார்ப்பேன், பல வருஷமா மக்கள் மன்றத்துல இருப்பேன், எனக்கு சீட்டு கிடையாது, நான் அடுத்தவனுக்கு கூட்டு போய் எங்க தலைவர் சொல்லிட்டாரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.
நீ அங்க இன்னைக்கு ஒரே ஒரு நேரத்துல 6 கோடி ரூபாய் கிடைக்குது, 3 கோடி ரூபாய் கைக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கிறதுக்காக அவனை செலக்ட் பண்ற. இதுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இப்பதான் நடக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு கூட்டத்துல. அப்படி, தம்பி எல்லாரும் ரெடி தானே? இங்க பாருங்க, இந்த ஏரியாவே எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த ஏரியாவே எதுவுமே தெரியாது, எனக்கு ஊரு வேற, நான் வந்து அங்க இருக்கிறேன், நீங்க எப்ப சொல்றீங்களோ நான் அப்ப வந்துடுவேன், நீ எங்க வந்து நிக்கன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல என்ன பிக்கப் பண்ணிக்கங்க, இந்த ஏரியாவுக்கு போவோம், என்னை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே போய் நான் தான் வேட்பாளர்னு சொல்றீங்க, சரியா? புரிஞ்சுட்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாப்ல உட்கார்ந்துட்டு. அவன் பக்கத்துல சரிண்ணே பண்ணிடுவோண்ணே, அதுக்கு நாங்க இருக்கிறோம். யாரு? மக்கள் மன்றத்துல இருந்து இவன் தாண்டா அடுத்த ரஜினின்னு சொல்லி கட் அவுட்டுக்கு பாலை ஊத்தி அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தூக்கி உயர்த்தி கொண்டாந்து விஜய் யாருக்கு என்ன வேலை பார்க்க வச்சிருக்காரு பத்தியா? கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேங்கி போயிருக்கிற இவனை கொண்டு போய் எவனுக்கோ எவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்காங்க. இதுதான் இப்ப நான் சொல்றேன்ல, 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ வருது, இன்னைக்கு அது களத்தில் பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்மணி, அவங்க பேரு கூட கனிமொழி நினைக்கிறேன், அவங்க வந்து புற்றுநோய்க்கு வந்து சோசியம் சொல்ல போயிருக்காங்க. அவங்கதான் வந்து 2026 விஜய் முதல்வரா போன்ற சோசியம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு சீட்டா? இது ஒரு வினோதமா இருக்கே. இல்ல, இதை நீங்க வேற மாதிரி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒண்ணு பேமெண்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்குது விஜயோட பிராண்டு. நீங்க ஜான் ஆப்ரஹாம்னுடைய அந்த டாக்டிக்ஸ் என்னன்னா, விஜய் ஒரு பிராண்ட், அந்த பிராண்டை நாம வந்து உயர்த்திக்கிட்டே போகணும், அந்த பிராண்டை நம்ம மார்க்கெட் பண்றோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. விஜய் யாரு? விஜய் ஒரு பிராண்டு. இந்த பிராண்டை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கப்பம் கட்டணும். நீங்க யோசிக்காங்க, ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியோட பேர்ல நீங்க ஒரு கிளை ஆரம்பிச்சுக்கலாம், அந்த பிராண்டுக்கு ஒரு பணம், அவங்க ஒரு சில செட்டப் ஒரு டீம் வச்சிருப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ஒரு காபி கடையா இருக்கலாம், ஒரு காபி ஷாப்பா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், அவங்க நீங்க எடுத்து நடத்திக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 3 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் உங்க கையில இருந்துச்சுன்னா, விஜயினுடைய தாவேகா பிராண்ட் எடுத்து நீங்க குத்திட்டு இந்த எலெக்ஷன்ல நீங்க போட்டி விடலாம். நான் இந்த மாதிரி விஜய்கிட்ட இருந்து போட்டி போட்டு தோத்து போனேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அதை உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இவ்வளவுதாங்க, சிம்பிளா. நீங்க இதுல விஜயை வைத்து அந்த அம்மா யாரு? அவங்க வந்து ஒரு டாக்டரா அல்லது ஒரு இன்ஜினியரா? இந்த மக்களுக்கு எதையாவது ஒரு நன்மையை பண்ணி இந்த சமூகத்தை வளர்த்து விட்ட பண்ண கிடையாது. ஜோசியம் சொல்லி, அதுவும் எப்படிப்பட்ட ஜோசியம்? நீ வந்து கேன்சருக்கு போய் கோடி கோடியா கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட சில பல லட்சங்களை தான் நான் பரிகாரம் பண்றேன், நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் செஞ்சா வந்து உங்களுக்கு கேன்சர் சரியாயிரும்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. எத்தனை பேரை கேன்சர்ல இந்த அம்மா கொலை பண்ணிருக்கு. கேன்சருக்கு ஜோசியம் சொல்றது இல்லைங்க விஷயம். கேன்சருக்கு அந்த அம்மாட்ட மருந்து சாப்பிடாம அதை சொல்ற ஜோசியத்தை செஞ்சுட்டு சரிங்க ரைட்டுங்கன்னு சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு வந்து படுத்து கிடந்தா அடுத்த நாள் அவன் எந்திரிக்கணுமா? எந்திரிக்க முடியுமா? அப்போ நம்ம வச்சு எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க. அறிவியல் எங்கெங்கெல்லாமோ போய் எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கும் போது இப்படி ஏமாத்தி தொழில் பண்ண ஒரு சீட்டிங் கனிமொழி, அந்த கனிமொழிக்கு நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா விஜய் முதல்வர் ஆக்குவாருங்கிறது அதுவே சீட்டிங். அதாவது அந்த அம்மா சொன்ன கேன்சர் தான் சொன்ன பரிகாரத்தில் ஜோசியத்தில் தீரும்னு சொன்னா விஜய் அப்போ முதல்வர் ஆவாரு. அதுவும் உண்மை. அப்ப 2 பக்கமே சீட்டிங்கிறது எவ்வளவு பகிரங்கமா அந்த அம்மா செய்து இவ்வளவு திறமையாக ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று பேர்வழிதான் வேண்டும். வா கொடு. அந்த அம்மா தயாரித்து சம்பாதிச்சு வச்ச, ஊரை அடித்து சம்பாதித்து வைத்த ஒரு லாட்டரி திருடன், ஒரு பிளாக் டிக்கெட் திருடன், ஒரு ஜோசியக்காரி, ஒரு திருடி, இவர்கள் எல்லாம் இந்த திருட்டு கூட்டம் எல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது மக்களை ஏமாற்றுவதற்கு. அப்போ ஜான் ஆப்ரஹாம் 11 கோடி ரூபாய் விஜய் கிட்ட வாங்கிக்கிட்டு உருவாக்குன இந்த பிராண்ட் இன்னைக்கு பெருசாக நிக்குது. இந்த பிராண்டை இன்னைக்கு கனிமொழி, அதாவது கரெக்டா புரிஞ்சுக்கணும், ஜோசியத்தை வச்சு ஊரை ஏமாற்றிய கனிமொழி, அந்த அம்மா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டு நான் இனிமே தாவேகா வேட்பாளர்னு சொல்லி களத்தில் வந்து நிற்க போகிறது. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இந்த பீடைகளில் இருந்து காப்பாற்ற வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. ஓகே, இப்ப என்ன பூசன்
பேரூரினை சார்ந்த சந்திரகாண்டியன் அப்படிங்கிற வந்து 10க்கு மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கு அவர் பேர்ல. ஆழ்கடத்தல் வழக்கு இருக்கு. கஞ்சா 13 கிலோ கஞ்சாவுடன் பிடிப்பட்ட வழக்கில் 10 நாளைக்கு முன்னாடியே ஜாமீன் ஆகியிருக்காரு. அவரும் வந்து பேராவூரணி வேட்பாளர் நிற்கிறாரு. அடுத்து வந்து பட்டுக்கோட்டை தவாக வேட்பாளர் ஏனாதி மதனோட பாலியல் வழக்கு உள்ளது. அவ்வழக்கில் A1 குற்றவாளியே அவர் தானா? அதே போல இது வந்து வெள்ளாளர் கூட்டமைப்பு முத்தரைவு கூட்டமைப்புல கண்டிச்சிருக்காங்க. இப்ப இது ரெண்டும் புதுசா வந்த செய்தியா இருக்கே, இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தூய சக்தி எப்படி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் சாம்பிள். நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் அரசியல் சாக்கடைங்க. எப்ப சாக்கடை இருக்கிற பாப்பாங்க அரசியல். ஒரு கஞ்சா வழக்குல கொலை வழக்குல போனவர் 10 நாள் மட்டும் ஜாமீன் வந்திருக்காங்க கூட விஜய்க்கு தெரியாதான கேள்வி வருது இல்ல? அட நான் சொல்றேன் என்னன்னா, அரசியல் சாக்கடை இருக்கிற இந்த மாமா பசங்க இந்த பார்ப்பன உயர்தட்டு எல்லாம் சொல்லும் அரசியல் சாக்கடை. எப்ப சாக்கடை? டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்து கொள்ளையடிச்சு பணத்தை எல்லாம் சேர்க்கும் போது, அவரு முத்ரா ஊழல் பண்ணும்போது இருக்கிற பாப்பாம்புல்ல அள்ளி அடிச்சு எல்லாம் பெரிய பெரிய சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது, சத்தியமூர்த்தி ஐயர் இப்படி பெரிய பெரிய ஜாதிக்காரர்கள் எல்லாம் அரசியலை கையாண்டும் போது ராஜாஜி இருந்து அரசியல் செய்யும் போது அது சாக்கடை இல்ல. 67 அண்ணா ஜெயிச்சு வெகு மக்களுக்கான அரசியல் வந்த உடனே அது சாக்கடை ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சாக்கடைகள்லாம் யார் சுத்தி விரிக்க போறா? நான் தான். இருக்கிறவங்க எல்லாம் ஊழல்வாதி, இருக்கிறவங்க சரி ரைட். நீங்க நான் என்ன சொல்றது, 200 டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு வித்த பெருமையக்கூடிய திருட்டு பயங்க நானு. எனக்கு ஓட்டு போடுங்க. சரி, நீ வச்சிருக்கிற லிஸ்ட் காட்டு பாருங்க. இவன் வந்து திருடன், இவன் வந்து கொள்ளைக்காரன், இவன் வந்து 10 கொலை பண்ணிருக்கான் சார். இவருக்கு நீங்க தாராளமா போன. நானாவது கொள்ளைக்காரன்னா அவன் வந்து கொலைக்காரன் இப்படின்னு திருட்டு பசங்களை ஃபுல்லா கட்சியில சேர்த்து வச்சுட்டு இப்ப கூட இந்த இந்த தாவேகா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அந்த கட்சியில அவன் இருக்கான், இந்த கட்சி அந்த கட்சி அது இதுன்னு சொல்லித்தானே அதையெல்லாம் தீய சக்தின்னு சொல்லிட்டு தானே வேற. அது ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொல்ற. நீ என்ன, நீ தூய சக்தியா? ஒரு தூய சக்தின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லு. இவ்வளவு பெரிய ரவுடி லிஸ்டே வச்சிருக்கிற. ரவுடி பாஜகவுல ரவுடிகள் எத்தனை லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி 162 ரவுடிகள் இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து லிஸ்ட் வெளியிட்டார். அவங்களாவது பாஜக 2-3 தேர்தல்களை தொடர்ந்து சந்தித்தவங்க. ஒரு 4-5 10 வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்காங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. நீ இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற. அப்ப ஆரம்பிக்கும் போதே இந்த தூய சக்தியின் விஷம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. ஒரு பிறக்கும் போதே டைப்பன் ஸ்னேக்கு, இன்லேண்ட் டைப்பன்னு சொல்லுவாங்க, இந்த ஆஸ்திரேலிய ஸ்னேக்கு. அது பிறக்கும் போதே தாய்க்கும் மேலான விஷம் அதுக்குள்ள இருக்குமா, முடோண்டி இருக்கும் பூச்சி மாதிரி. தாய்க்கு நிகரான 10 நல்ல பாம்பு விஷத்துக்கு சமம்பா. அப்படி பிறக்கும் போதே இன்லேண்ட் டைப்பன் ஸ்னேக்கு மாதிரி 10 நல்ல பாம்புக்கு விஷத்துக்கு சமமான பூச்சியாக இது இருக்கிறது. முடோண்டி இருக்குன்னு பாத்துட்டீங்க, பயந்துடக்கூடாது. பிறக்கும் போது நீங்க பாருங்க, ஆர்கே நகர் தொகுதியில மரியவன் சென்று ஒருத்தன் நிக்கிறான். அவன் அறிவிச்சிருக்காங்க. அவன் கதவை ஒரு வீட்டுக்குள்ள போய் நிட்டு அடிச்சு கொன்றுவனே, நீ வெளியில உன்னை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல நிக்கிறவன் கல்லு தூக்கி உள்ள போடுறாங்க. அப்படியே வீடியோ இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ரவுடி பயல இவன் மேல நீங்க பொன்ராஜ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு இவ்வளவு கொந்தளிக்கிற கட்சிக்காரர்களோட ரவுடி பயனு என்ன சொல்றது? இவ்வளவு பெரிய ரவுடி பயலுங்க பசங்களை நீ வந்து கட்சிக்குள்ள வச்சிருக்கிற. இவன் மேல ஏற்கனவே கேஸ் இருக்கும். இந்த வீடியோ வச்சு எனக்கு மேல கேஸ் போட முடியாது கூடாது. நீ வெட்கம் இல்லாம அடுத்த ஒருத்தர் நீ இப்படிப்பட்ட ஒரு தருதலை கூட்டத்தை வச்சிருக்கிற, இவங்க எல்லாம் நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்ட இந்த பெண்களை எல்லாம் நான் என்னன்னு சொல்றதுன்னு சொல்ற ஆதங்கப்பட்ட ஒரு பொன்ராஜ நீ வந்து இழிவுபடுத்தி அவர் மேல கேஸ் கொடுக்கறது. நீ போய் காத்து கிடக்குற டிஜிபி அலுவலகத்துல. ஆனா அவன் கட்சிக்காரன் கல்ல தூக்கி அடுத்த வீட்டுக்குள்ள போடுறான், கெட்ட வார்த்தை சொல்றான், வெட்டி கொண்டு போடுன்னு பேசுறான். இவன் மேல நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? அவனுக்கு கட்சியில வேட்பாளரை கொடுத்து அவனை ப்ரமோட் பண்றன்னா ஒன்னே மாதிரி அழிவு சக்தி ஏதாவது இருக்க முடியுமா இந்த நாட்டுல? அதாவது எல்லா குண்டும் இருக்கும், எல்லா ஆயுதமும் இருக்கும். அதுல ரொம்ப அச்சப்படுறதே இந்த உலகம் எதை பார்த்து அச்சப்படுது? அணுகுண்டை பார்த்து அச்சப்படுது. துப்பாக்கி, AK-47 ஏவுகணைகள், பெல்லட் ஏவுகணைகள் இதெல்லாம் கூட முக்கியம் இல்ல. அணுசக்தி தான் இருக்கலே மோசமானது. இப்போ அந்த அணுசக்தியை விட மோசமான ஒரு கொடிய சக்தியாகத்தான் நீ வந்து நிக்கிற. நீ பிறக்கும் போதே, நீ உருவாகும் போதே இப்படிப்பட்ட ரவுடி கோஷ்டி. இன்னும்
திருவள்ளூர் மாவட்டத்துல நிர்வாகிகள் வந்து நிக்கிறாங்க, நின்று கோஷம் போடுறாங்க, எப்பா இந்த தொகுதிக்கு எவனே சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்லாம கொண்டு வந்து ஒருத்தனை இறங்குறீங்க, ஒரே ஒரு நிபந்தனை நான் வைக்கிறேன், என்ன தெரியுமா, எங்க தொகுதியில சேர்ந்த எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை சொல்லு, இவன்னு சொல்ல நான் ஏத்துக்கிறேன். இப்படி ஒருத்தர் சொல்றாரு. இதுக்கு மேல இந்த தற்கொலைக்கு என்ன அரசியல் சொல்ல? அவன் தற்கொலைலாம் இல்ல, அவன் தெளிவா இருக்கிறான். நீங்க யாருமே வேட்பாளர் கிடையாது, நான் சொல்றவனை கேட்டுட்டு போ. நான் அங்க இருந்து மேல இருந்து ஒருத்தனை சொல்லுவேன், ஏதாவது ஒரு ஸ்டேட் இருப்பான், நல்ல பிசினஸ் பண்ணி கையில ஒரு 10-50 கோடி கையில வச்சிருப்பான், எனக்காக ஒரு 10 கோடி இழக்கிறதுக்கு தயாரா இருப்பான், அந்த ஸ்டேட்டுக்கு சீட்டு கொடுப்பேன். ஆளப்போறான் தமிழ் வந்து பாட்டு பாடிக்கிடுவேன், உனக்கு சீட்டு கிடையாது. இதுதான் விஜயோட லாஜிக். இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதில் எந்த ஒரு சலனமின்றி போய் திருச்சி மேற்குலையும் பெரம்பூர்லையும் இன்னைக்கு வந்து இப்ப லைவ்ல போயிட்டு இருக்காரு, வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருக்காரு. எந்த ஒரு சலனமும் வெளிப்படமா தெரியலையே. அதாவது 41 பேர் சாகும் போதே எந்த சலனமும் இல்லைங்க. அவனுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா? ஐயோ இத்தனை பேர் தாலி எடுத்துட்டாங்களே, இந்த குடும்பங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணும், சின்ன பச்சை பிள்ளைகள் எல்லாம் இடுப்புல மிதிச்சு நெருமை முறிச்சிருக்காங்களே. இன்னைக்கு அன்பில் பொய்யாமொழி பேசும்போது சொல்றாரு, எல்லாரும் கண்ட மாதிரி விமர்சனம் பண்றாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, எவனும் எதையும் சொல்லிட்டு போட்டோம், நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒருத்தர் 2 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு செய்தி வரும்போது ஸ்டாண்ட் ரைடு 2 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து குழந்தைகள் எல்லாம் இடுப்பை முறிச்சு தூக்கி வரும்போது, கை காலெல்லாம் இல்லாம வரும்போது என்னால பார்த்து பதறாம இருக்க முடியலன்னு சொன்னேன். கிட்ட இருந்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பேசிய நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் அங்க களத்துல இருந்தவர், அங்க இருந்தவர் சொல்றாரு, அதெல்லாம் இந்த பிரச்சனை என்னது பார்த்துட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே 1 வாரத்துக்கு மேல ஆகும். அவ்வளவு பெரிய மன உளைச்சல், அத்தனை குழந்தைகள் எல்லாம் உடைச்சு கை கால் முடைஞ்சு அப்படி போன ஒரு கூட்டத்தையே நீ வந்து ஜஸ்ட் லைக் தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி போயிட்ட. அதுக்காக பதில் சொல்லாத நீ இன்னைக்கு நீ இதுக்காக கவலைப்பட போற? அஜிதா அந்த அம்மாவுக்கு சீட்டு கிடைக்கல, அந்த அம்மா எந்த ரெப்ரசன்டேட்டிவ், அந்த அம்மா விசில் சின்னத்தை அடிச்சு தூக்கி தூரத்துக்கு போட்டுடுச்சு, தன் கார்ல இருந்த கொடியை தூக்கி வீசுது, இதெல்லாம் வெளியில வருது. இந்த அஜிதா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துலதான் இந்த விஜய் போய் மலேசியாவில குத்தாட்டம் போட்டாரு, ஜனநாயகன் பாட்டு ரிலீஸ் பண்ணப்போ. சரிங்களா? இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த விஜய்க்கு மக்கள் எக்கச்சத்து ஒளிந்தாலும் பரவாயில்லை. இப்ப கொரோனா வருது, எவன் சத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, மியூசிக் ஐடின்னு சொல்றாருல ஒருத்தர், இன்னைக்கு போர் நடக்குது நீங்க பாத்துக்காங்க உங்களை அப்படின்னு சொல்றாருல, அதை விட கொடிய சக்தி தான் இந்த விஜய். எவன் சத்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியே ரோட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கூட்டிட்டு சோடி போட்டு கல்யாணத்துக்கு வருவேன், அது ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்னு தள்ளக்கூடிய ஒரு கொடிய சக்தி தான் இந்த விஜய். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு இல்லையா, அதுல வந்து சொத்து பட்டியல்லாம் இதுவரையும் அவருக்கு அனுபவம் கிடையாது, சொத்து பட்டியல்லாம் தெளிவாக சொல்லுவாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல? சொல்லணும், சொல்லுவாரு, சொல்லாம எங்க போவாரு? இப்பதான் நீங்க அதாவது ஒரு படத்துக்கு 250 கோடி நாங்க விட்டுட்டு வரோம்னா உன்ட்ட எத்தனை லட்சம் கோடி இருக்கு சொல்லுப்பா, சொல்லு. ஒரு படத்துக்கு 250 கோடி, ஒரு வருஷத்துக்கு 2 படமா நீ கொடுக்குற, 500 கோடி நீ விட்டுட்டு வர, சரி அப்படின்னா ஒரு இது வரைக்கும் எத்தனை வருஷம் நடிச்சிருக்கிற, இது வரைக்கும் எத்தனை கோடி சேர்த்து வச்சிருக்கிற? விஜய் தியேட்டரு, விஜய் மாலு, விஜய் கல்யாண மண்டபம், பனையூர் வீடு, பனையூர் அலுவலகம், நீலாங்கரை வீடு, போரூர்ல கல்யாண மண்டபம், அங்கங்கன்னு சுத்தி அப்படி சேர்த்து கிடக்கிற கொட்டி கிடக்கிற பணம் எங்க இருந்து வருது? அதெல்லாம் எத்தனை கோடி அப்படிங்கறத கணக்க நீ சொல்லணும். நீ வந்து அப்பதான் தெரியும். இல்லைங்க நான் என் அக்கௌண்ட்ல ஒரு 15 லட்சம் ரூபா இருக்குது, என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி வச்சிருக்கேன் ஸ்விஃப்ட் அப்படின்னு நீ சொல்றியா, அல்லது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு சொல்றியாங்க? நாங்க பார்க்கணும். ஓகே வந்து தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் வெடித்து அது வந்து ஒரு ரணகலமா போயிருக்கு. இந்த சூழலை இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். சொத்து பட்டியலும் என்ன வகையில் கொடுத்துருக்கான்னு தெரியல, பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன்.